உள்ள ஆமாம் ஆமாம் நாங்கள் நேற்று ஃபுல்லாகவே விசிட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக விசிட் பண்ணி நேற்று ஒரு டே ஃபுல்லாக உள்ளதாக இருந்தோம். தண்ணீர் வசதியிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை, மருத்துவ வசதி எல்லாமே நல்லா சூப்பராக தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததில் வந்து பாதுகாப்பு அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து பாதுகாப்பு நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படின்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. நாங்கள் கேட்குற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, கேட்குற இடம் கொடுக்கல. ஆனால் இப்போ ஆமாம் கரூரில் அப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இல்லை நீங்கள் கரூர்னு சொன்னனால நான் கேட்குறேன். இப்போ லாஸ்ட் டைம் சோஷியல் மீடியா நிறைய பார்க்கும்போது விஜய் சார் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. விஜய் சாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ரசிகர்களும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும், தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வரும். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நேற்று கூட தளபதி ஒரு அறிக்கை விட்டுருந்தார், யாரும் மரத்து மேலே ஏறக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வேணாம், சில்ட்ரன்ஸ் யாரும் இட்டு வர வேணாம் அப்படின்னு தளபதி அவருடைய தரப்புல இருந்து எல்லாமே சொல்லிட்டு தான் வராப்புல. அது நம்ம ரசிகர்களுடைய கண்ட்ரோல், அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்களும் தளபதியை பார்க்கணும், அவருடைய ஸ்பீச் கேட்கணும். ஒரு குழந்தைக்கு இப்போ ஒரு அரசியல் கொடி, ஒரு கட்சி கொடினா ஒரு குழந்தைக்கு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த 2 யானை கொடியோட தமிழ் கொடி பறக்குது, விஜய் கொடி பறக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்படின்னா ஒரு குழந்தை மனசுல இருக்கிற குழந்தைக்கு கூட அது அவங்க மனசுல போய் பதிஞ்சிருக்கு. அந்த அளவு இன்னைக்கு இந்த கட்சி ஒரு தேசிய கட்சியாக உருவாகி இருக்கிறதுனால இது எல்லாமே நடக்கும் தான் சார். தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் விஜய் சார் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போது அவருக்கான ஒரு சப்போர்ட்ன்றது அதிகமாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்? அவருக்கான ஆதரவு அரசியல் மக்கள் சப்போர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் சப்போர்ட் இருக்குது சார். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. யார் என்ன பண்ணாலும் சரி, ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, எதுவுமே இல்லை. எங்களுக்கு எங்கள் தளபதி மூஞ்சி மட்டும் போதும். அவரோட முகத்தை காமிச்சு எங்களுக்கு அந்த ஓட்டு நாங்கள் பணம் கொடுக்கணும், எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ இவங்களை ரசிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது. இப்போ எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறாங்க, ஏன் ஒரு நடிகர் பின்னாடி போகிறீங்க, ஏன் இவர் பின்னாடி போகிறீங்க. அது இன்னும் அவங்க சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எதுவுமே யாரோட இப்போ என்னோட மைண்டில் என்ன இருக்குதோ அதுதான். அதே மாதிரி தான் ஒரு குழந்தை மனசில் என்ன இருக்குதோ அதுதான் கடைசி வரையுமே. அது யாராலையுமே அது மாற்றவே முடியாது. அப்போ 26 நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்றம் வரும் சார். அவர் தான் சார் முதலமைச்சர். அது கண்டிப்பாக சார், அது மாற்றமே கிடையாது சார். இது வந்து எங்கள் பொதுச் செயலாளரோட மண். இது நான் சொல்லவே தேவையில்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு தளபதியோட கண்ட்ரோல் தான், அவருடைய கோட்டை தான் இது.